இதாங்க நம்ம ஹோட்டலோட பீச் ஃப்ரெண்ட். சாப்பிட்டுட்டு ஸ்கை வாக் போகிறோம். வெளியே டீலர் ஸ்டே பண்ணாமல், ஸ்டால்ஸில் பண்ணாமல், இங்கே உள்ளே வந்து போட் ரைடு பண்ணுறவங்ககிட்ட இந்த பீச்லேயே வச்சுருக்குறாங்க. அவங்ககிட்ட பண்ணுங்கள், அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? ஏ ஃப்ளூக்கில் டிக்கெட் புக் பண்ணேன். கொஞ்சம் அதான் சீப்பாக இருந்துச்சு அங்கே போய்லாம் எடுக்கிறதோட. ஸோ 3900 ஸ்கை பிரிட்ஜை பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. ஸ்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு குரங்கு உட்காந்துருக்கு பாருங்க. கையில் டோக்கன்லாம் ஒட்டி விட்டுட்டாங்க. தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான். ஷர்ட்டில் இது வேறு கண்ட்ரோலா 360 ஓட்டியிருக்காங்க. இது எக்ஸ்பிரஸ் லைனு, அது ஆர்டினரி லைன். 360. வெயிட். இதாங்க நம்ம ஹோட்டலோட பீச் ஃப்ரெண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே தான் பீச் ஃப்ரெண்டில். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடேரியன் ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ஒரு டோஸ்டட் ப்ரெட்டு அண்டு ஆம்லெட் மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஸ்கை வாக் போகிறோம். இவ்வளோ போட்டெல்லாம் ரெடியாக நிற்க பாருங்கள். இல்லை, அதாவது ரோட் சைடில் புக் பண்ணாமல் அங்கேயும் விலை விசாரிச்சிடுங்க, இங்கேயும் உள்ளே வந்து விசாரிச்சிடுங்க. எனக்கு என்னமோ உள்ளே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே அதாவது வெளியே டீலர் ஸ்டே பண்ணாமல், ஸ்டால்ஸில் பண்ணாமல், இங்கே உள்ளே வந்து போட் ரைடு பண்ணுறவங்ககிட்ட இந்த பீச்லேயே வச்சுருக்குறாங்க. அவங்ககிட்ட பண்ணுங்கள், அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வீல் டிரைவ். சாரி. சூப்பராக இருக்குல்ல? ஏ மார்னிங்கு காஃபி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படிங்க வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கேமரா எடுத்துகிட்டு வரல. ஸோ நாளைக்கு மார்னிங் அது சன்ரைஸில் வரேன். எனக்கு ரொம்ப டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன். இதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டு, பீச் சைடு ரெஸ்டாரண்ட்டு. நம்மளுக்கு தான் வெஜ் ஆப்ஷன் தான் இல்லை. ஓகே, எல்லாமே நம்ம இதுதான் ஹோட்டல் தான். சாண்டி பீச் ரெசார்ட். குக்கா இதெல்லாம் காசுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. சாப்பிட்டுட்டு ஸ்கை வாக் இதில் மீட் பண்ணுறவங்களே பாய். புறப்பட்டாச்சுங்க. நம்ம சாண்டி பீச் ரெசார்ட்லேருந்து ஸ்கை காரை பார்க்க புறப்பட்டோம். ஆக்சுவலாக நேற்று வந்து க்ளூக்கில் டிக்கெட் புக் பண்ணேன். கொஞ்சம் அதான் சீப்பாக இருந்துச்சு அங்கே போய்லாம் எடுக்கிறதோட. ஸோ 3900 என்னென்ன பேக்கேஜ் அப்படிங்கிறத நாங்கள் போய் ஒவ்வொன்றா காட்டுறேன். அங்கே ஸ்டெப்ஸில் ஏறாமல் அந்த ட்ரோம்னு நினைக்கிறேன்,
அதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். அப்படி தான் போட்டேன், என்னன்னு தெரில. இல்லைன்னா அங்கே போய் அடிஷ்னலாக பே பண்ணணுமான்னு தெரில. 360 கண்டோலாக போட்டிருக்கேன். கிராப் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன, ஏன்னா சம்டைம்ஸ் 30 ரிங்கிட்ஸ் வரும், 35 ரிங்கிட்ஸ் வரும் மினிமம். கொஞ்சம் வெயிட் பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி போட்டு மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரிங்கிட்ஸ் 20 ரிங்கிட் இப்போ எனக்கு போட்டிருக்கிறது. முதல்ல காமிக்கும் போது 30 ரிங்கிட் காட்டுச்சு. அன்பான இன்னைக்கு காலை வணக்கம். நான் நல்லமா இருக்கேன், நீங்கள் நல்லமா இருக்கீங்களா? ஸ்கை பிரிட்ஜை பார்க்க போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். அங்கே போய் அந்த பஜார் ரோடை தவிர, பீச் ரோடை தவிர மீதி எல்லா இடமும் இந்த மாதிரி தான், ஆளே இல்லாமல் இருக்கும். ஒரு சைடு கடல் இருக்கும், இன்னொரு சைடு மலை இருக்கும். பாருங்கள், ஆளே இல்லை, ரோடில் எம்டியாக இருக்குது. கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓகே. வெளியே இதுதான். ஓகேங்க, ஸ்கை பிரிட்ஜ் இதில் என்ட்ரன்ஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸ்கை கேப் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ இது ஆப்ரேஷன் ஹவர்ஸ் ரமதான். இப்போ நோன்பு நடக்கிறதுனால ஏதோ அந்த டேட்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. டிக்கெட்டுங்க வாங்கணும், இல்லைன்னா நமக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அங்கேருந்து 9:40 அந்த மாதிரி போட்டுருப்பேன். இங்கே ஒரு 10:15 இறக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆகுது. ஓகே, 20 ரிங்கிட்டுங்கிறது ஓகே தான், கரெக்ட். பட் 30 ரிங்கிட்டுங்கிறது அதிகம். கொஞ்சம் முன்ன பின்ன அந்த டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி போட்டு பார்த்து இது பண்ணுங்க. இது அந்த என்ட்ரன்ஸ் போகிற வழி. ஸ்கேன் கியூஆர் கோட். ஸ்கை கேப், ஸ்கை பிரிட்ஜ், ஸ்கை ரெக்ஸ், ஸ்கை டோம், 3D ஆர்ட் லங்காவி. இந்த போட்டு பாருங்க. கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், இதை வச்சு சொல்ல முடியாது, அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இதில் போகிறதுக்கு 80 ரிங்கிட்டு per hourன்னு நினைக்கிறேன். ஒரு ATV 30 minutes 1 ஹவருக்கு 120 ரிங்கிட்டு. ஃபுட் கோர்ட். கூட்டம் இருக்குங்க, கூட்டம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், போயிட்டு தான் இருக்காங்க. ஸ்கை கேப் போய் கண்டாலாவில் போயிட்டு அங்கேருந்து ஸ்கை பிரிட்ஜு. ஓ, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஜூஸ் பார், மர்ஹபா. ஆரஞ்சு ஜூஸ் 15 ரிங்கிட்ஸ். டீ சாய் 8, கப்புச்சினோ 12 ரிங்கிட்ஸ். டிக்கெட் கொண்டு போட்டிருக்கான், நம்ம என்ட்ரன்ஸ் எதுன்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. अरे हमरा आपके मैट्रिमोनियल प्रोफाइल नहीं बनानी है। चल 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 चलो चलो अनुरा. How much distance is a safe distance? ஒரு குரங்கு உட்காந்துருக்கு பாருங்க.
எவ்வளோ குரங்கு இருக்கு மேலே? First station you can go to the last station. கையில் டோக்கன்லாம் ஒட்டி விட்டுட்டாங்க. இப்போ அதை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். யாருக்கு பாருங்க. தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான், ஸ்கேன் பண்ணியாச்சு. ஷர்ட்டில் இது வேறு கண்ட்ரோலாக 360 ஓட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் வேறு கீழே விழுந்துடக்கூடாது. This one. Yes. இதாங்க அந்த ஸ்டிக்கரு. இது வந்து கண்டாலா 360 கோல்டன் பஸ். அது வந்து பிளைன் கண்டாலா. ஸோ வெயிட் பண்ணுறோம். அவ்வளோ ரேட்டிங் இருக்குது. ஸ்கை கேப் என்ன வித்தியாசம்? ஸ்கை கேப் அங்கே ஒரு லைன் போகுது. ஓ, அவங்களும் சுற்றி இப்படி தான் வராங்க. இது எக்ஸ்பிரஸ் லைனு, அது ஆர்டினரி லைன். ஆர்டினரி லைனு. இது 360 கிளாஸ் கண்ட்ரோலா. அது வந்து ஆர்டினரி. ஆர்டினரியில் இது இந்த சைடு வந்து எக்ஸ்பிரஸ்ஸு, அந்த சைடு வந்து ஆர்டினரி. அப்படி. ஸோ எக்ஸ்பிரஸ் லைனுக்கு வந்து இங்கே வந்து எடுத்தால் எக்ஸ்ட்ரா 50 ringgits. பட் அதுவே ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் அந்த திருப்பதி மாதிரி சுற்றி வரணும், அவ்வளோதான். பாருங்க, அது ஆர்டினரி கண்ட்ரோலா. ஸோ இவங்க எக்ஸ்பிரஸ்னால அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே அதுக்குள்ளே போயிட்டாங்க. 360. வெயிட். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஆர்டினரி இதில் ஏறுதாங்க பாருங்கள். 360ங்கிறது கீழே பாட்டம் இது எல்லாமே வந்து கிளாஸில் இருக்கும். ஓகே, கண்டாலில் ஏறின உடனே நம்மளும் 360 கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மலேசியாவிலே இதுதான் ஹையஸ்ட் இதில் உயரம் போகக்கூடிய கண்டோலா. உலகத்தில் தெரில, மலேசியாவில். ஓகே, ஸோ போயிட்டு அங்கே கூட்டம் சேர்ந்துடுச்சு பாருங்க. நம்ம 360 வரல. ஓகே, நான் கண்டோலா வரட்டும், வந்தோடனே 360 கேமராவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.